அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த டேஸ்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 4 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதை பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போ ஆட் பண்ணிப்போம். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம். கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் எண்ணெயிலே பொரிஞ்சு வரணும். அப்படியே கலந்து விட்டுப்போம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் தனியா, 10 மிளகு மட்டும் சேர்த்துப்போம். 2 வரமிளகா. ஃபஸ்ட்டு இதை மட்டும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் லேசாக செவந்து வரட்டும். வறுத்துப்போம். லேசாக வறுபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துருவலையும் உள்ளே சேர்த்துட்டு கலந்துப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பருப்பு சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் கலந்தாச்சு. இப்போ இதில் 1 கப் தேங்காய் துருவலை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காயோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம். 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வறுத்தது எல்லாமே கூலாக எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிடலாம். இதை தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு விழுத அரைச்சாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோ ஒரு வாசனை. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே 2 கப் தயிரை நல்லா சிலிப்பி மோராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கூடவே மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த விழுது அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்துக்க போகிறோம். கலந்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விழுதெல்லாம் பைண்டாகி வரட்டும். சேர்த்து கலந்துக்கலாம். இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த விழுது மோரில் கலந்ததை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம். எல்லாமே சேர்ந்து கொதிக்கணும். எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நுரைச்சி கொதிச்சு வருது. ரொம்ப கொதிக்கக்கூடாது. மோர் சேர்த்தனால ஒரு கொதி வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். வெல்லம் சேர்த்தனால ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் போட்டு பண்ணுறோம். நீங்கள் முருங்கைக்காய்க்கு பதிலாக வெண்டைக்காய், கத்திரிக்காய் நீங்கள் எதனாலும் போட்டு பண்ணலாம். நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடாயில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தாளித்து போட்டுக்கோங்க. தாளித்ததை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி மேலே சேர்த்துப்போம்.
நம்மளோட மணக்க மணக்க அட்டகாசமான கர்நாடகா ஸ்பெஷல் மோர் குழம்பு ரெசிபி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வறுத்தரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டின அந்த வாசனையே அருமையாக இருக்குது. சுட சுட சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.